நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இபிஏங்கிறது வந்து என்விரான்மெண்டல் பொல்யூஷன் ஏஜென்சி கிடையாது, ப்ரொடெக்ஷன் ஏஜென்சி. ஐயூசிங்கிறது என்ன சொல்கிறாங்க, இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அடுத்து பார்ப்போம் ஐபிசிசிங்கிறது வந்து இன்டர்நேஷனல் பேனல் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் சொல்கிறாங்க. இன்டர்நேஷனல் வராது, இன்டர் கவர்மெண்டல் பேனல் அண்ட் கிளைமேட் சேஞ்சு. ஸோ சரியாக இருக்கிறது வந்து இதுதான். ஓகேங்களா. ஸோ இது இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஐயூசிஎன்னு 1948, ஐபிசிசி வந்து 1988. ஓகேங்களா. ரெண்டு பேர் சேர்ந்து கொண்டு வந்திருப்பாங்க, யுஎன்இபிஓ ப்ளஸ் வேர்ல்டு மெட்ரலஜிக்கல் ஆர்கனைசேஷன். ரெண்டு பேர் சேர்ந்து தான் 1988 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, மெஷரிங் பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் பிஓடி. ஓகேங்களா. என்ன ஆன்சர் வரலாம்? ஏ. ஆன்சர் வந்து எஸ்டிமேட்டிங் தி அமௌண்ட் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் இன் சீவேஜ் வாட்டர். ஓகேங்களா. ராச்சல் கர்சன் ஃபேமஸ் புக்கு சைலண்ட் ஸ்ப்ரிங். ஓகேங்களா. ரேச்சல் கர்சன் எழுதி அமைதி ஊற்று என்னும் புத்தகம் வந்து எதனோட தொடர்புன்னு கேட்குறாங்க. பெஸ்டிசைட் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், ஈகோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட். ஆன்சர் வந்து பெஸ்டிசைட் பொல்யூஷன். அடுத்து 18வது கொஸ்டின் பார்ப்போம். இன்க்ரீஸ் இன் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி டாக்ஸிகன் அட் சக்சஸிவ் ட்ராபிக் லெவல்ஸ் இஸ் நவுன் அஸ். ஓகேங்களா. அடுத்தடுத்த உணவூட்ட நிலைகளில் நச்சுப்பொருளின் செறிவு அதிகரித்தல் இவ்வாறு அழைக்கப்படும். ஓகேங்களா. நமக்கு தெரியல இல்லையா, ஃபுட் செயின் நம்ம பார்த்து இல்லையா, ட்ராபிக் லெவல் 1, ட்ராபிக் லெவல் 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு 4 இருக்கு. ஸோ இங்கே கீழே இருக்கிறவங்க யாரு, ப்ரொடியூசரு. இவங்க ப்ரொடியூசரு, பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், ட்ரெஷரி கன்சியூமர் சொல்லிட்டு வருவாங்க இல்லையா. ஸோ இப்போ இங்கே பிரைமரியிலேருந்து மேலே போக போக அதோட பொல்யூஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேவா. அது என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன வரும்? உயிர்வளி பெருக்கம், பயோ மேக்னிஃபிகேஷன். ஓகேங்களா. இப்போ பொல்யூஷன் நம்ம ஏதாச்சும் மெட்டல் பெஸ்டிசைட் எல்லாம் போய் தண்ணியில் கலக்குது இல்லையா. இப்போ ஒருவேளை அதில் இருக்கிற பைட்டோ பிளான்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, அதை சின்ன சின்ன மீன் நாங்கள் சாப்பிடுது இல்லையா. அப்போ போகணும்னா அதனுடைய ஃபுட் செயினில் அது வந்து கிராஸாக இருக்கட்டும் இல்லை பாண்டாக இருக்கட்டும் எதுவும் இருந்தாலுமே அதனுடைய ப்ரொடியூசர்லேருந்து கீழே இருந்து மேலே போக போக அதனுடைய லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னு அது பேர் வந்து பயோ மேக்னிஃபிகேஷன். ஓகேங்களா. உயிர்வளி பெருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, a lake which is rich in organic waste may result in ஏரியில் கரிம கழிவுகள் நிரம்புவது இதில் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. பாசிகள் நிரம்பி அடர்வதால் ஏரிகள் உலர்ந்து போதல், அதிகப்படியான ஊட்டச்சத்தால் மீன்களின் இனக்கூட்டம் அதிகரித்தல், ஆக்சிஜன் அற்று போதல், மீன்களின் இறப்பு வீதம் அதிகரித்தல், தனிமங்களின் அளவு அதிகரிப்பதால் நீர்வாழ் உயிரினங்களின் இனக்கூட்டங்கள் அதிகரித்தல். என்ன ஒரு ஆன்சரு? சி. வாட்டர் டெத் இஸ் டியூ டு லேக் ஆஃப் ஆக்சிஜன். ஏன் சி? ஆல்கல் ப்ளூம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லேக்ல எப்படி வந்து ஆர்கானிக் இது வந்து வேஸ்ட் வந்து போறதுனால வந்து இந்த பிரச்சனை வருது. ஆல்கல் ப்ளூம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆல்கல் ப்ளூம்னு என்னது? இப்போ நார்மலாக ஒரு ஏரி இருக்குன்னு வச்சுக்கோயேன், ஃப்ரெஷ்ஷாக தண்ணி வந்து போயிட்டு இருக்கு அதில். இப்போ என்ன ஆகும், மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோயேன், நம்ம வயலில் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இப்போ யூரியா யூஸ் பண்ணுறோம், நிறைய பெஸ்டிசைட் யூஸ் பண்ணுவோம். அது என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த தண்ணியில் வந்து கலக்கும். ஓகேங்களா. கலக்கும் போது என்ன ஆகுனா வந்து அதை பயன்படுத்தி நிறைய வந்து என்ன ஆகும்னா வந்து பைட்டோ பிளான்ட் வளர ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்தில் அதிகமாகும் போது என்ன ஃபுல்லாக நம்ம பார்த்தீங்கன்னா தண்ணி இங்கே ரொம்ப பழச தண்ணி தேங்கின்னு வச்சுக்கோங்க, இந்த கொலை மறைச்சுன்னு வச்சுக்கோயேன், ஃபுல்லாக மேலே பச்சை பசேன்னு படர்ந்துருக்கும், ஃபுல்லாக ஆல்கேவாக இருக்கும். அது என்ன பண்ணுன்னா மேலே சன்லைட் உள்ளே போகாமல் வந்து தடுக்கும். இன்னொன்று ஆக்சிஜன் போகிறதையும் வந்து தடுக்க ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும், உள்ளே இருக்கிற ஆர்கனிஸ் வந்து ஆக்சிஜன் சப்ளை வந்து குறையும். அப்போ ஆக்சிஜன் இருந்தால் தான் ஒரு உயிர், அது வந்து பிளான்ஸாக இருக்கட்டும் அனிமல்ஸ் இருக்கட்டும், ஆக்சிஜன் வந்து வேணும் உயிர் வளர்க்கு ரெஸ்பிரேஷனுக்கு. அப்போ அது போகிறது குறைச்சி என்ன ஆகும், உள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து இறக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து சொல்ல வராங்க. அடுத்து பார்ப்போம், த ஹையஸ்ட் DDT கான்சன்ட்ரேஷன் இன் அக்வாட்டிக் ஃபுட் செயின் ஷல் அக்கர் இன். ஓகேங்களா. நம்ம இன்னும் பயோ மேக்னிஃபிகேஷன் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே கான்செப்ட் தான் கேட்குறாங்க. நீர் உணவு சங்கிலியில் அதிகபட்ச DDT செறிவு எதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதில் இருக்கும்? கடர் சீகல் இருக்கு இல்லையா, அந்த பறவை அதுதான் வந்து லாஸ்ட் அந்த மீனெல்லாம் சாப்பிட்றவங்க அவங்க தானே. ஸோ அதனுடைய பொல்யூஷன் லெவல் யார்கிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து அந்த கடர் பறவை கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது எதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா பயோ மேக்னிஃபிகேஷன் கான்செப்டை வச்சு தான் சொல்லியிருக்காங்க. உயிர் வழி பெருக்கம் அதை வச்சு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா.